ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம பஸ் டிக்கெட் எப்படி எடுக்கணும், எப்படி ரீசார்ஜ் பண்ணணும், எங்கே பண்ணணுன்றதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பஸ் ஸ்டாப்பிங்லும் இந்த மாதிரி மிஷின் இருக்குங்க ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. அதில் இங்கிலீஷ், அரபி 2 லாங்குவேஜ் இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் தெரியுமோ அதை ப்ரெஸ் பண்ணிக்கணும். நான் இங்கிலீஷ் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணோடனே புது கார்டு வேணுமா இல்லை ரீசார்ஜ் பண்ணணுமான்னு கேட்கும். நம்ம ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட கார்டை அந்த இடத்துல காமிக்கணும். அது ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆன உடனே எவ்வளோக்கு டாப்அப் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். நம்ம வந்து டாப்அப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எவ்வளோக்குன்னு கேட்கும். அதில் ஆப்ஷன்ஸ் வரும், நீங்கள் எத்தனை ரியால்ஸ்க்கு பண்ணணும் அப்படின்ட்டு. நான் 20 ருபீஸ்க்கு தான் பண்ண போகிறேன். ஸோ 20 ப்ரெஸ் பண்ணுறேன். 20 ப்ரெஸ் பண்ணோடனே அது என்ன சொல்லும், நீங்கள் வந்து அந்த கேஷை வந்து மிஷினில் நீங்கள் வந்து கொடுக்கணும். கேஷ் அழுத்திட்டு கீழே காமிக்குது பாருங்கள், மிஷினில் கீழே ரைட் சைடில் காமிக்கும். அந்த இடத்துல நீங்கள் கேஷை கொடுத்துடணும். கொடுத்துட்டா அதை எடுத்துக்கிட்டு நான் 2 10 ரூபாய் நோட்டு கொடுத்துருக்கேன் மிஷினுக்கு. அதை எடுத்துக்கிட்டு நான் மிஷின் ரீட் ஆகிடுச்சு. இப்போ கார்டை வந்து அந்த இடத்துல நம்ம வைக்கணும். அது ஸ்கேன் ஆகிட்டு நமக்கு டாப்அப் ஆகிடும். 20 ருபீஸ்க்கு டாப்அப் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். அதுக்கடுத்து உங்களுக்கு ரெசிப்ட் வேணுமான்னு கேட்கும். வேணும்னா எஸ்ன்னு கொடுக்கணும், வேண்டான்னா வேண்டான்னு கொடுத்துடலாம். இவ்வளோ தான் ப்ரொசீஜர். தேங்க்யூ.